Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. இப்போ நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்குன்றனால நீங்க sunflower oil அது மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் சேர்த்தீங்கன்னா அவ்வளவா டேஸ்ட் இருக்காது. வெறும் நெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சமா நெய்யும் sunflower oil கொஞ்சமாவும் சேர்த்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு இதுல மசாலா எல்லாம் போட்டு பொரிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதுல ரொம்ப முக்கியமானது வந்து கல்பாசி சேர்க்கணும். ஜாதி பத்திரி இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 15 பெரிய வெங்காயம் அளவுக்கு நீட்டா கட் பண்ணி அதை சேர்த்துருக்கிறேன். எப்பவும் நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கணும். அதனால் வந்து நீங்கள் கையில் வந்து இது மாதிரி உதுத்து விட்ட மாதிரி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பொரிஞ்சிடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி கொஞ்சம் பொரியிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டுக்காக சும்மா லைட்டாக தட்டி போட்டால் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10லேருந்து 12 தக்காளி அளவுக்கு சேர்த்துருந்தேன். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கோமோ அது அப்படியே பாதி அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் தக்காளியை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு பிரியாணி செஞ்சாலும் சரி, இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. இது வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், முந்திரி இது எல்லாத்தையும் லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் முன்னாடியே அரைக்கக்கூடாது, அந்த டைமில் தான் அரைச்சி போடணும். அப்படி இல்லைன்னா அந்த பச்சை கலர் வந்து சேஞ்ச் ஆகி டார்க் கலர் ஆகிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்ப்பேன். அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது. அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதோட லிங்க்கை நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குவோம். நம்ம தயிர் சேர்க்கறனால அந்த ரைஸும் மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் நீங்கள் சேர்க்க வேணாம். ஓரளவு புளிச்ச தயிர் மட்டும்தான் இதுக்கு சேர்க்கணும். மட்டன் வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். மட்டன் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி, உப்பு இது எல்லாமே சேர்த்து நான் மட்டன் வேக வச்சுருக்கேன். அது மாதிரி நம்ம வேக வைக்கிறனால அந்த மட்டன் வந்து நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா அந்த சாரெல்லாம் போய் அதில் இறங்கி அந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இது மாதிரி நல்லா மினுமினுன்னு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்க தண்ணியை சேர்க்குறேன். 1 கப் அரிசி அப்படின்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபுல்லாகவே இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்க்கக்கூடாது. நார்மலாக நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியும் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்டோன்னா. அதே மாதிரி உதிரியாக இருக்காது, பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அரிசியை வந்து ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா கொதித்து மேலே வந்து அப்படியே அந்த ரெட் கலரில் எண்ணெய் வந்து தனியாக தெரியும். அது வரைக்கும் வந்து நம்ம இதை கொதிக்க விடணும். லைட்டாக கொதி வந்த உடனேலாம் அரிசி போடக்கூடாது. இப்போ மூடி வச்சு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லலாம் வந்து அந்த எண்ணெய் தெரியுது. இது மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ரைஸ் இதில் சேர்க்கணும். மட்டன் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோங்கிறனால இதில் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. தலப்பாக்கட்டி ஸ்டைல் நம்ம பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு சீரக சம்பா அரிசி தான் நம்ம சேர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணிக்கு எப்போவுமே சீரக சம்பா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா கூட இந்த சூடான தண்ணி கூட நம்ம சேர்க்கும் போது சாதம் வந்து ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி கூட அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்த பிறகு ஒரே ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சாதம்லாம் நல்லா நின்று வெந்திருக்கும். இந்த பபிள்ஸ் வர ஆரம்பித்த பிறகு மறுபடியும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து சாதம் குழையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். பட் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது சாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து இது மாதிரி இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் தம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது நல்லா உதிரியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அடியில் தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி இது மாதிரி ஒரு சில்வர் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சில்வர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் மேலே ஒரு வெயிட் வச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே தம்மில் வச்சு நீங்கள் தோசைக்கல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைமில் ஓப்பன் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நல்லா புழுங்கி நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சாதத்தோடு அந்த சாரெல்லாம் வந்து சார்ந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழப்பாக இருந்தது. நம்ம தம்மில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான அண்ட் டேஸ்டியான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. அப்புறம் என்னோடய வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.